can see tokens and data types from chapter 5 Python. Token அப்படின்னா இப்போ ஒரு ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஈச் இண்டிவிஜுவல் பார்ட்டை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டோக்கன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேரியபிள் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங். ஸோ இது அதோட சின்டாக்ஸ். இப்போ இதில் வந்து வேரியபிளுங்கிறது ஒரு டோக்கன், ஈக்குவல் டுங்கிறது ஒரு டோக்கன், அண்டு இன்புட்டுங்கிறது டோக்கன். ஸோ இந்த மாதிரி தனித்தனி இண்டிவிஜுவல் பார்ட்டை தான் என்ன சொல்கிறோன்னா டோக்கன் சொல்கிறோம். ஸோ Python breaks each logical line into a sequence of elementary lexical components is known as token. ஸோ இப்போ டோக்கன் வந்து 5 டைப்ஸாக நம்ம கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஐடென்டிஃபயர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டெலிமீட்டர்ஸ் அல்லது பஞ்சுவேட்டர்ஸ்னு சொல்லலாம், அண்ட் லிட்ரல்ஸ். இதை ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐடென்டிஃபயர். An identifier is a name used to identify a variable, function, class, module or object. இப்போது ஒரு பர்சனை ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா அவங்களோட நெய்மை யூஸ் பண்ணி தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம், அப்படி தானே? அதே போல் தான் ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு வேரியபிள், ஒரு ஃபங்க்ஷன் ஆர் ஒரு கிளாஸோட நேம், ஒரு மாடியூலோட நேம், இது எல்லாமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா பை இட்ஸ் நேம். ஸோ அந்த நேமை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐடென்டிஃபயர் அல்லது வேரியபிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ஐடென்டிஃபயர்ஸுக்கான ரூல்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் an identifier must start with an alphabet, A to Z, கேபிட்டல் ஆர் ஸ்மால் லெட்டர் ஆர் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். தென் செகண்ட் பாயிண்ட், ஐடென்டிஃபயர் மே கண்டெயின் டிஜிட்ஸ் 0 to 9. அந்த ஐடென்டிஃபயர்லேயே நீங்கள் டிஜிட் யூஸ் பண்ணலாம், பட் ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பைத்தான் ஐடென்டிஃபயர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். அப்படின்னா அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் லெட்டர்ஸ் நீங்கள் ஐடென்டிஃபயர் கொடுத்தீங்கன்னா அது வந்து வேறு மீனிங் தான் எடுத்துக்கும். ஸோ இப்போ சம் எஸ்யூஎம் கேபிட்டல் லெட்டர்லேயும் எஸ்யூஎம் ஸ்மால் லெட்டரில் கொடுத்தீங்க அப்படின்னாலும் அது ரெண்டும் வேறு ஐடென்டிஃபயர்ஸை தான் மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன்று ஐடென்டிஃபயர்ஸ் மஸ்ட் நாட் பி ஏ பைத்தான் கீவேர்ட். இப்போ பைத்தானில் நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது, அந்த கீவேர்டை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஐடென்டிஃபயர் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ இந்த ரிட்டர்னுங்கிற கீவேர்டை நீங்கள் வேரியபிள் நேமாக ஐடென்டிஃபயர் நேமாக யூஸ் பண்ணக்கூடாது. இட் வில் ஷோ an error message. Next rule is some special characters, some punctuation like percentage, dollar, at symbol, இதெல்லாமே ஐடென்டிஃபயருக்கு இடையில யூஸ் பண்ணக்கூடாது. See some example, sum, total, underscore marks, register number, number 1, இதெல்லாமே valid. and invalid பாருங்க 12 name, இதில் வந்து number first கொடுத்துருக்கனால இது வந்து invalid. அடுத்தது வந்து special characters கொடுத்துருக்கீங்க, so it is invalid. Next one is keyword. Keyword are special words used by Python interpreter to recognize the structure of a program. That is, keywordங்கிறது ஒரு built-in name. இது வந்து ஒரு உங்கள் ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் மீனிங் கொடுத்துருப்பாங்க. So these are the some type of keywords used in Python. Next one is operators. These operators are special symbols. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃபார் கம்ப்யூட்டேஷன், தட் இஸ் கால்குலேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக, ரெண்டு வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்காக, அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆப்ரேட்டர்ஸ். இப்போது ஒரு ஆப்ரேட்டர் கூட ஒரு வேரியபிள் அல்லது ஒரு வேல்யூ யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த வேல்யூ ஆர் வேரியபிளை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஆப்பரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். These operators can be categorized as arithmetic, relational, logical, assignment and conditional operator. இதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று arithmetic operator. இது வந்து ஜஸ்ட் லைக் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர். நம்ம வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது போல் இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு ஆப்பரண்ட் எடுக்கிறோம். தட் இஸ் ஆப்பரண்ட்னா வேரியபிள் அல்லது வேல்யூ. அந்த ஆப்பரண்ட் கூட நம்ம என்ன பண்ணுறோம், கால்குலேஷன் பண்ணுறது, பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் arithmetic operators. The following are the operators supported by Python. இந்த டேபிளர் காலம் பாருங்கள். ப்ளஸ்ங்கிறது அடிஷன், மைனஸ் சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலஸ், எக்ஸ்பொனன்ட், ஃப்ளோர் டிவிஷன். இதில் மாடுலஸ் வரைக்கும் நம்ம C++ல் யூஸ் பண்ணதான். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பொனன்ட், ஃப்ளோர் டிவிஷன் வந்து பைத்தானில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அதில் வந்து நம்ம எக்ஸ்பொனண்ட்டுக்கு கேப் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், இதில் டபுள் ஸ்டார். நெக்ஸ்ட்டு ஃப்ளோர் டிவிஷன், இது வந்து ஒரு ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணும்போது அதோட இன்டெக்ரல் பார்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். நார்மல் டிவிஷனில் வந்து நமக்கு கொயஷன் மட்டும் ரிட்டர்ன் பண்ணும். இப்போ கொயஷன் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக இருந்துச்சுன்னா அதை வந்து இன்டெக்ரலாக கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுறதா ஃப்ளோர் டிவிஷன்.
எக்ஸாம்பிள் ஃபார் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் இதில் வந்து ஏபி ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி அந்த டேபிளர் காலத்தில் பார்த்தது போல தான் ஒவ்வொரு ஆப்ரேட்டர்ஸும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது, அதை வந்து ஒரு ப்ரோக்ராமாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆப்ரேட்டராக தான் நம்ம கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ரெண்டு ஆப்பரண்ட் இருக்குது, அந்த ரெண்டு ஆப்பரண்ட்டை கம்பேர் பண்ணுறோம், அதோட ரிலேஷன்ஷிப் பார்த்து எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். These are the relational operators supported by Python. பாருங்க, double equal to, that is equal to இல்லையா, ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக அப்படின்னு கம்பேர் பண்ணுறோம். greater than, less than, greater than equal to, less than equal to, not equal to. இப்போ ரெண்டு ஆப்பரண்ட் ஏபி அதில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஏ இஸ் greater than பி அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும். ஏ வேல்யூ இஸ் 100 and b value is 35. ஸோ கண்டிஷன் என்ன, a greater than b, that is true. ஸோ ரெண்டு ஆப்பரண்ட்டை கம்பேர் பண்ணி either true or false அப்படிங்கிற ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணும். This is an example using the relational operator. ஸோ நம்ம அந்த relational operator யூஸ் பண்ணி கோடிங் எழுதியிருக்கோம். சேம் திங் that we saw in the tabular column. Third one is logical operators. Logical operators எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். அந்த ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷனை வந்து ஒன் ஆர் மோர் ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதுக்காக லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதில் 3 ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஆர் அண்ட் நாட். இப்போ பாருங்கள், ஏ இஸ் greater than பி ஆர் பி இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இதில் ரெண்டு ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணுறோம், ஏ greater than பி and a equal to b, that is a equal to b. இப்போ ரெண்டு ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷனை நம்ம கம்பேர் பண்ணுறோம், that is லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறோம், ஆர். ஸோ இதில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷன் ட்ரூவாக இருந்தாலும் நம்மளோட ரிசல்ட் என்னவாக இருக்கும், ட்ரூவாக இருக்கும். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் டு டெஸ்ட் த லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ நம்ம அங்கே பார்த்தது போல் 2 ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷன், அதுக்கு ஏபி ரெண்டு வேரியபிள் வேணும். ஸோ ரெண்டு வேரியபிள் இன்புட்டாக கெட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ரெஷன் எழுதுகிறோம். எக்ஸ்ப்ரெஷன் எழுதிட்டு அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து எனி 2 ரிலேஷனல் எக்ஸ்ப்ரெஷன் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா ஆர் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோன்னா த ரிசல்ட் இஸ் ட்ரூ. இப்போது அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் என்னது, நமக்கு ரிசல்ட் வந்து ஃபால்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதில் ஈக்குவல் டு அப்படிங்கிறத தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ 5ங்கிற வேல்யூவை ஏங்கிற வேரியபிளை நம்ம அசைன் பண்ணுறோம். அசைன் பண்ணுறதுக்காக அந்த ஈக்குவல் டு சைன் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸை நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் கூட காம்பினேஷனாக கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை பார்க்கலாம். See this tabular column. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஈக்குவல் டு, தட் இஸ் த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இதில் வந்து ஒரு வேல்யூவை ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுறோம். செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து பாருங்கள். இதில் ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, ஸ்டார் ஈக்குவல் டு, ஸ்லாஷ் ஈக்குவல் டு, டிவைட் ஈக்குவல் டு. இப்போ இதில் வந்து நம்ம ப்ளஸ் ஈக்குவல் டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். x plus equal to 20. இப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, x equal to x plus 20. ஸோ அதை ஷார்ட் ஃபார்மாக தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம எப்படி கொடுத்துருக்கோன்னா ப்ளஸ் ஈக்குவல் டு. ஸோ அதோட ஒரிஜினல் மீனிங் என்ன, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன வேரியபிள் இருக்கோ அது கூட ரைட் ஹேண்ட் சைடு இருக்க வேரியபிளை ஆட் பண்ணுறோம். தட் இஸ் x equal to x plus 20. நம்ம ப்ளஸ் ஈக்குவல் டூவில் பார்த்த சேம் லாஜிக் தான் மீதி இருக்கிற எல்லா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்லேயும் ஃபாலோ ஆகும். This is an example to test the assignment operator. நம்ம டேபிளர் காலத்தில் பார்த்த சேம் லாஜிக் தான் உங்களுக்கு இங்கே ஸ்கிரிப்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இதை வந்து டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது ஜஸ்ட் லைக் அன் இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம், இஃப் ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், ட்ரூவாக இருந்தால் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸாக இருந்தால் நெக்ஸ்ட் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதில் அதே மாதிரி தான் கண்டிஷன், ஒரே ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், ட்ரூவாக இருந்தால் ஒன் பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அப்படி இல்லைன்னா இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இஃப்எல் ஸ்டேட்மெண்ட்டில் மல்டி லைன் யூஸ் பண்ணி எழுதுகிறோம், இதில் வந்து சிங்கிள் லைனில் எழுதுகிறோம். இந்த சின்டாக்ஸ் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ஆன் ட்ரூ இஃப் டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் எல்ஸ் ஆன் ஃபால்ஸ். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேரியபிள் நேம், ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறோம், தட் இஸ் ஈக்குவல் டு, இதுதான் நம்ம கண்டிஷனல் எக்ஸ்ப்ரெஷன் என்ன அப்படின்னா ஆன் ட்ரூ. அப்படின்னா நமக்கு இப்போ நடுவில் ஒரு இஃப் எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் அந்த ஆன் ட்ரூவில் நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் நம்மளோட அவுட்புட் ரிசல்ட்.
இப்போ அந்த இஃப் டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷனில் கொடுத்துருக்க அந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தால் ஆன் ஃபால்ஸில் நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுதான் நம்மளோட ரிசல்ட். See the example, minimum equal to 50 if 49 is less than 50 else 70. ஸோ இதில் ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன் வேல்யூ, தட் இஸ் 50 and 70. ஸோ நம்ம கண்டிஷன் என்ன, 49 less than 50. ஸோ இதில் கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா, ட்ரூ. ஸோ ஆன் ட்ரூவில் நமக்கு இப்போ என்ன வேல்யூ இருக்குது, 50. ஸோ 50 தான் என்ன ஆகும், ரிட்டர்ன் ஆகும். ஒன் சிம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள், a equal to 30 b equal to 20. ஸோ இதில் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறோம், மினிமம் ஈக்குவல் டு a if a less than b else b. ஸோ கண்டிஷன் மட்டும் இப்போ செக் பண்ணுங்கள், அந்த if பார்ட் மட்டும் செக் பண்ணுங்கள். a less than b. ஸோ a less than b கண்டிஷன் பாருங்கள், the condition is false. ஸோ on falseல நமக்கு இப்போ என்ன வேல்யூ இருக்குது, b. bயோட வேல்யூ என்ன, 20. ஸோ 20 தான் நமக்கு ரிசல்ட்டாக டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லிட்ரல். லிட்ரல் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு வேரியபிள் ஆர் கான்ஸ்டன்ட், அந்த வேரியபிளில் நம்ம கொடுக்க போகிற அசைன் பண்ண போகிற அந்த டேட்டா, ரா டேட்டாவை தான் என்ன சொல்கிறோம்னா லிட்ரல்னு சொல்கிறோம். இதை வந்து 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம், நியூமரிக், ஸ்ட்ரிங் அண்ட் பூலியன். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நியூமரிக் லிட்ரல். First one is numeric literal. Numeric literal consists of digits, that is numbers, and are immutable அப்படின்னா unchangeable. இப்போ நியூமரிக் லிட்ரல்ஸை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு 3 டைப்ஸில் யூஸ் பண்ணுறோம், இன்டிஜர், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ். லெட்ஸ் see one example. இந்த ப்ரோக்ராமில் ஏபிசிடி 4 வேரியபிள் எடுத்திருக்கோம். அந்த 4 வேரியபிள்லேயும் நம்ம இன்டிஜர் லிட்ரல் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் a equal to 001010 ஒரு பைனரி லிட்ரல் சேவ் பண்ணியிருக்கோம். 5th லைன் பாருங்கள், print integer literal abcd. ஸோ abcdயில் இருக்கிற வேல்யூவை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணோம். இப்போ ஏல இருக்கிற அந்த பைனரி ஈக்குவலண்டோட டெசிமல் ஈக்குவலண்ட் தான் 10. ஸோ உங்களுக்கு print ஏங்கிற வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணும்போது உங்களுக்கு 10 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், b equal to 100, தட் இஸ் டெசிமல் லிட்ரல், அதை வந்து டைரெக்டாக அப்படியே பிரிண்ட் பண்ணோம். தேர்ட் ஒன்று c equal to 0 big O 0310. இப்போ இது வந்து ஆக்டல் லிட்ரல், பிக் O அதில் ஆரம்பிக்கிறதுனால இதை வந்து ஒரு ஆக்டல் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ இதோட ஈக்குவலண்ட் டெசிமல் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 200. நெக்ஸ்ட் d equal to 0x12c, that is this is an hexadecimal number, இதோட equivalent decimal value 300. Note that is printed in your output, integer literal 10, 100, 200, 300. Next one is string literal. String literal அப்படின்னா sequence of characters. இப்போ ஸ்ட்ரிங்னாலே sequence of characters தான் நம்ம ஸ்ட்ரிங்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து ஒரு கொட்டேஷனில் நம்ம கொடுக்குறோன்னா that is called a string literal. பைத்தானில் வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம், சிங்கிள், டபுள் அல்லது ட்ரிப்பிள் கோட். இப்போ இதில் வேறு ஏதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா அதில் வந்து ட்ரிப்பிள் கோட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இதில் எதுக்கு ட்ரிப்பிள் கோட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மல்டி லைன் ஸ்ட்ரிங் லிட்ரல். இப்போ மல்டிபிள் லைன் ஸ்ட்ரிங் லிட்ரல் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ட்ரிப்பிள் கோட்ஸ் கொடுக்குறோம். சிங்கிள் கேரக்டர் ஆர் சிங்கிள் ஸ்ட்ரிங் அப்படின்னா டபுள் கோட் ஆர் சிங்கிள் கோட் கொடுத்துக்கலாம். See the example, இதில் வந்து 3 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், string s, character and multiline string. இப்போ பாருங்கள், string sல வந்து this is python அப்படின்னு ஒரு string கொடுத்துருக்கோம், characterல cன்னு கொடுத்துருக்கோம், multiline str equal to triple quotesல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், this is a multiline string with more than one line code அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பிரிண்ட் பண்ணும்போது நம்ம அந்த ப்ராம்ப்டில் அந்த string என்ன, அந்த கோட்ஸுக்குள்ளே என்ன கொடுத்துருக்கோமோ அது மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். பூலியன் லிட்ரல். இப்போ பூலியன் லிட்ரல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பூலியன் வேல்யூ வந்து எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதில் வந்து ட்ரூ அல்லது ஃபால்ஸ் அப்படின்னு 2 வேல்யூ தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். see the example. இப்போ 2 வேரியபிள் எடுத்திருக்கோம், பூலியன் 1, பூலியன் 2. 1ல ட்ரூ, பூலியன் 2 ஈக்குவல் டு ஃபால்ஸ். இப்போ பிரிண்ட் பண்ணுறோம் பாருங்கள், பிரிண்ட் பூலியன் வேல்யூ 1 ஈக்குவல் டு பூலியன் 1. ஸோ பூலியன் 1ல இப்போ என்ன அசைன் பண்ணியிருக்கோம், ட்ரூன்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பூலியன் 1 ஈக்குவல் டு ட்ரூன்னு நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எஸ்கேப் சீக்வன்ஸ். நமக்கு ஸ்ட்ரிங் லிட்ரல் கூட வர இன்னொரு ஆப்ஷன் தான் எஸ்கேப் சீக்வன்ஸ். இதில் வந்து பேக் ஸ்லாஷ் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. இந்த பேக் ஸ்லாஷை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா எஸ்கேப் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த பேக் ஸ்லாஷ் கூட நம்ம சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சம் ஒயிட் ஸ்பேஸ் ஆர் சம்
அவுட்புட்டில் வந்து நமக்கு சம் இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ \n அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் கோடிங் இடையில \n அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், அது கொடுத்துட்டு நீங்கள் ஒரு லைன் பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லைன் வந்து நியூ லைனில் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போது ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணும்போது அந்த பிரிண்ட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஒரு டேப் ஸ்பேஸ் இண்டென்ட் ஆகி உள்ளே வரணும் அப்படின்னா \t கொடுக்கணும். மெயினாக இந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் வந்து பார்க்குறதுக்கு ஒரு அலைன்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இது வந்து யூஸ் பண்ணுறோம். தீஸ் ஆர் சம் எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டெலிமீட்டர்ஸ். இதை வந்து பஞ்சுவேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பைத்தான் யூசஸ் த சிம்பிள்ஸ் அண்ட் சிம்பிள் காம்பினேஷன் அஸ் டெலிமீட்டர் இன் எக்ஸ்பிரஷன் லிஸ்ட் டிக்ஷனரிஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். ஃபாலோயிங் ஆர் த டெலிமீட்டர்ஸ். இதில் பாருங்கள் நமக்கு ஓப்பனிங் ப்ராக்கெட், க்ளோசிங் ப்ராக்கெட், ஸ்கொயர் ப்ராக்கெட், கமா, கோலன், ஃபுல் ஸ்டாப், இதெல்லாம் சம் ஆஃப் த டெலிமீட்டர், சம் ஆஃப் த பஞ்சுவேட்டர்ஸ் நம்ம வந்து ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற சம் டெலிமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் we can see Python data types. Python data types. இப்போது நம்ம ஒரு ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுற எல்லா டேட்டாக்கும் ஒரு டேட்டா டைப் இருக்கும். இப்போ பைத்தானில் வந்து சம் பில்ட்-இன் ஆர் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், டப்பிள்ஸ், லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரிஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நம்பர் டேட்டா டைப். இது எதெல்லாம் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இன்டிஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் இன்டிஜர் நம்பர்னு சொல்லப்போனால் டெசிமல், ஆக்டல், எக்ஸாடெசிமல் நம்பர். இதில் ஆக்டல் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக அப்பர் கேஸ் ஓ அந்த லெட்டர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஹெக்ஸாடெசிமல் டினோட் பண்ணுறதுக்கு OX அப்படிங்கிற ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா. இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு டெசிமல் டிஜிட் வித் டெசிமல் பாயிண்ட். இதை தான் என்ன சொல்கிறோன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு எக்ஸ்பொனன்ட் டேட்டாவை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட டெசிமல் பார்ட் எப்படி இருக்கும்னா இட் கண்டெய்ன்ஸ் த டெசிமல் பார்ட், டெசிமல் பாயிண்ட் அண்ட் எக்ஸ்பொனன்ட் பார்ட். கீழே எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் நமக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். இட் ஹாஸ் அ ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். ஸோ இதில் வந்து 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் வந்து மென்ஷன் ஆகும். நம்பர் டேட்டா டைப்பில் 3 டைப் பார்த்தோம், இன்டிஜர், ஃப்ளோட்டிங் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் ஒன்று ஸ்ட்ரிங் டேட்டா டைப். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து எதில் என்க்ளோஸ் பண்ணுறோன்னா சிங்கிள் கோட், டபுள் கோட் ஆர் ட்ரிப்பிள் கோட். இது நம்ம ஆல்ரெடி ஸ்ட்ரிங் லிட்டரில் பார்த்தது போல தான், எக்ஸாம்பிளும் அதே மாதிரி தான். லாஸ்ட் ஒன் இஸ் பூலியன் டேட்டா டைப். இதில் வந்து 2 வேல்யூ யூஸ் பண்ணுறோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதுவும் நம்ம பூலியன் லிட்டரில் பார்த்தது போல தான். This is the end of chapter 5 Python variable and operators. Thank you.